ஹலோ guys, வெல்கம் பேக். திஸ் இஸ் பரத் ஃப்ரம் ட்ரேட் பிரைம். இன்றைக்கி சென்சஸ் பார்க்கும்போது ஓவராலாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து ஏன் இந்த வந்து ஃபால் ஆகிருக்கு, இப்போது அவங்க சொல்கிற ஒரு ரீசன்ஸ், இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்சஸ் எல்லாமே வந்து ஓவர் வேல்யூவில் இருக்குது. இப்போது புது கேசஸ் இப்போது கோவிடில் வந்து இப்போது புதுசாக இப்போ கேரளாவில் வந்து கேசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஃபால் நடந்தது. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த டைம் தான் சில பேர் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வந்து கிராஷ். ஏன்னா இப்போ நீங்கள் மணி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் சில நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி மூவிங் டுவர்ட்ஸ் 17,500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகின்னு இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 21,150 வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது 17,500 அந்த ரேஞ்ச் வந்து திரும்பியும் வரும்னு சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது பேசிக்காக வந்து எதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம்? ஏன்னா இப்போது நம்ம கோவிட் கேசஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நியூஸஸ் எல்லாமே வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கேம்பிளிங்காக தான் இருக்கும். அது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து நம்மளால் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல்ஸில் முன்னாடியே வந்து காமிக்கும், இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து செல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி வந்து நம்மளுக்கு நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எப்படி வந்து இந்த ஃபாலுக்கு முன்னாடியே வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து இன்னும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. இன்னும் இண்டிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் ஃபால் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இப்போது நிஃப்டி வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஏன்னா ஒரு இன்ட்ராடேக்கு வந்து 300 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மொமெண்டம். ஏன்னா இப்போது பேங்க் நிஃப்டி இப்போ நிஃப்டி பொறுத்த வரையும் பர் டேக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் அதோட மொமெண்டமே இருக்கும். பட் இன்றைக்கி பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஓவரால் இன்றைக்கி ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது நியர்லி ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி வந்து ஃபால் இருக்குது. இதை நம்ம என்னோடய வீடியோலேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு 21,470 இந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எங்கே வந்து நம்ம பை பண்ணலாம்னா, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பை போகலாம். அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்ஸும் நான் கொடுத்துருந்தது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா 22,037 வரையும் போகும்னு சொல்லிட்டு நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து கொடுத்துருந்தேன். பட் இது வந்து பிரேக் அவுட்டா? ஏன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொன்னது வந்து 21,470. பட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து 21,600 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்தது. அப்போது இது வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. சும்மா மார்க்கெட் வந்து ஒரு நம்பர் கிராஸ் பண்ணாலே அது பிரேக் அவுட் கிடையாது. அப்போ பிரேக் அவுட்டுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம், இது வந்து ஃபேக் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு என்னோட வியூ இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. இங்கே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 21,470 ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஏன்னா இப்போ இது இங்கே லைன் சார்ட்டில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கேருந்து ஃபால் ஆயிருக்குன்னா 21,470 அந்த ரேஞ்சில் இருந்தால் எக்ஸாக்டாக மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. அப்போது இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கா, இல்லைனா வந்து நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கா? ஏன்னா இப்போ ஓவர் வேல்யூவில் நிறைய பேர் இது வந்து ஓவர் வேல்யூ, அதனால தான் மார்க்கெட்டில் ஃபால் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னன்னா, இது வந்து கிராஷ் கிடையாது. சும்மா ஒரு நாள் வந்து ஒரு 300 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா கிராஷ் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போது கோவிட்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் இதுவரையும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு கிட்டத்தட்ட 190% கிட்ட வந்து அது மொமெண்டம் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் இது. அதில் சும்மா ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சுன்னா அது வந்து கிராஷாக கன்சிடர் பண்ணுவோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கிராஷாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸ்டில் என்னோட வியூ நிஃப்டி வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே பெருசாக நம்ம ஃபஸ்ட் ரியாக்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா எப்போ வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பண்ணுறவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிலையும் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி, அந்த பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரிலேயே வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தோம். அந்த ஃபாலையும் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு அதில் எப்படி வந்து ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதை தான் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் அது வேணால் நான் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து இந்த டைம் என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஓகே ஆல் த மார்க்கெட் வந்து கிராஷ் அது இதுன்னு சொல்லி பேசினாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நான் மார்னிங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஒரு டபுள் டாப் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பெரி டபுள் டாப் கொடுத்துட்டு மார்க்கெட் அங்கே இருந்தால் கிளியராக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அப்போது இதோட டார்கெட்ஸு நான் வந்து அரௌண்ட் ஒரு 230K வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 47,502. ஏன்னா கிளியராக நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது.
ஒரு 2 ட்ரை பேட்டர்ன் இந்த ஃபார்ம் ஆச்சு. அந்த 2 ட்ரை பேட்டர்னோட டார்கெட் தான் வந்து 47,502. அப்போது ஜஸ்ட் இதோட என்னோட அனலைசிஸ். இப்போ எங்கே வந்து நான் அந்த நம்பர் கொடுத்தோம், அந்த நம்பருக்கு என்ன ரீசன், அப்போ கிளியராக வந்து மார்க்கெட் ஆச்சுன்னா 47,502. அப்போ இங்கே பாட்டமில் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்லி கிளியராக முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஆச்சுன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகுது. புரியுதா? மார்க்கெட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பை ஆக போதா இல்லை செல் ஆக போதான்னு சொல்லி காமிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே தான் வந்து நியூஸஸை பார்த்துட்டு இது வந்து கிராஷ் ஆகிடும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஃபுல்லாகவே கீழே தான் ஃபால் ஆகும், இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து பேசினே இருப்போம். பட் ஆக்சுவலாக இந்த ஃபால் வந்து ஏன் நடந்தது, அதுக்கோட ஃபேக்ட்ஸ் என்ன, அதோட டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன, அது சார்ட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம அதை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணாலே தெரியும் இங்கே வந்து ஃபாலை வந்து எப்படி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எங்கேயுமே வந்து நான் என்ன பண்ணலன்னா கால் பற்றி பேசவே இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து நான் கிளியராக வந்து கொடுத்துருந்தேன். இப்போ உங்களுக்கு சொன்ன அதே லெவல்ஸ் தான் இவங்களுக்கு இது. ஆனால் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இப்போது ஒரு ஜென்ரல் குரூப்புக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணேன், அதோட பேக் அண்ட் ஒரு ரிசர்ச் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது, எப்படி வந்து நான் அந்த நம்பர் சொன்னதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு. இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே பை கிடையாது. ஏன்னா 21,470 ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் தான் இன்றைக்கி ஃபால். அப்போது இது டெக்னிக்கல் நம்ம முன்னாடியே காமிச்சுதா இல்லைனா வந்து இது சடன் ஃபாலா? என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த கோவிட் பாசிட்டிவ் வந்துருக்கு, புதுசாக ஒரு வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, புது வைரஸ் வந்துருக்கு, இதெல்லாமே வந்து சும்மா என்ன சொல்கிறது, அந்த நியூஸ் நெகட்டிவாக போனதால இது எல்லாமே பேக்கப் பண்ணுது இப்போது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நியூஸஸ்க்கு எல்லாமே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் எப்பயுமே மேலே பார்த்து போகாது. மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே தான் போகும், மேலே போகாது. அதனால் மார்க்கெட் அந்த மாதிரி நியூஸஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணாது. மார்க்கெட் நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லை மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணிவிட்டு நியூஸ் வருதா, இது ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் வரும். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால் கிடையாது, இது புதுசாக வைரஸ் வந்துருக்கு அதனால் ஃபால் கிடையாது, கோவிட் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால எதுவுமே கிடையாது. பியூர் டெக்னிக்கல்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் இப்போ தான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், ட்ரெண்டு வந்து பை தான். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம 17,500 ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த நியூஸ் பாப்அப் இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க 17,500 பார்த்துட்டு நிஃப்டி வந்து ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு. அது சொன்னதாகவே வந்து டாப் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட் கொடுத்த ஒரு வியூ. பட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி யாரையும் ஃபாலோ பண்ண தேவை. நம்ம ஒரு பேசிக்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளே உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு பை ஆகுமா செல் ஆகுமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட் தான். ஏன்னா இப்போ இங்கே ஃபால் ஆகும்போது நான் கிளியராக சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து பை ட்ரெண்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது ஃபால் ஆகும்போது பை ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நாச்சு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. இப்போயும் என்னோடய வியூ ஸ்டில் நிஃப்டி வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம். அதனால் சும்மா ஒரு ஃபாலை பார்த்துட்டு இதை பார்த்து கிராஷ் ஆகிடுமா அந்த மாதிரி வந்து கிடையாது. ஏன்னா முன்னாடியே நான் கிளியராக சொல்லியிருந்தேன் 2023 கிராஷ்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 24 தான் வந்து மார்க்கெட்டில் மேஜராக ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 23 என்னோடய ஸ்டடி பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போது 23 பாசிபிலிட்டிஸ் கிடையாது. நீங்களும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போது நிஃப்டி என்னோடய வியூ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து பை போகலாம். இந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷான பை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போக மாட்டோம். ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்பி வந்து மார்க்கெட் ஒரு பை ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இதில் காமிச்சல நான் சும்மா அனலைஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ அதில் பார்த்தீங்கனாலும் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஆச்சு இந்த ட்ரெண்ட் லைன் ஹிட் பண்ணிட்டு தான் பாஸ். இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் காட்டுது. பட் எக்ஸாக்டாக மார்க்கெட் ஆச்சுன்னா இதை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரிக்கவரி வந்து கொடுத்தது. ஸோ ஓகே, இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன் காமிச்சது அதை பார்த்துலாமா. இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மார்னிங்கே கிளியராக வந்து பேங்க் நிஃப்டி
டபுள் டாப் இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. இங்கே வந்து கிளியராக நம்மளுக்கு வந்து டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால். இப்போ இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லிட்டு முன்னாடியே கொடுத்துருந்தோம். இப்போது அந்த ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா 48,200 இந்த ரேஞ்ச் தான் வந்து கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் லெவலாம் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்ட் ஆச்சுன்னா இந்த லெவல் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக பை போகலாம். இப்போது வந்து அந்த பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எக்ஸாக்டாக ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இங்கே வந்து இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்டை பார்த்துருப்பாங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம், ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். அப்போது இங்கே மோஸ்ட்லி இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பையில் இருந்திருப்பாங்களா இல்லைனா வந்து செல்லில் இருந்திருப்பாங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகுது. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து டபுள் டாப். அப்போ அந்த டபுள் டாப் எப்போ வேல்ட் ஆகும், எங்கே வந்து நம்மளுக்கு வந்து இன்வேல்ட் ஆகும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். அப்போ இங்கே நான் சேல்ஸில் இருந்ததுக்கு ஒரு பேசிக்கான ரீசன் என்னென்னா, மார்க்கெட்டில் இங்கே வந்து அப் சைடில் வந்து ட்ரெண்ட் லைன் இருந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கிளியராக டபுள் டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால். அப்போது இதுவும் வந்து இப்போ முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த நியூஸை பேஸ் பண்ணிட்டு ஃபால் ஆச்சா இல்லைனா வந்து நம்ம டெக்னிக்கல் முன்னாடியே ஃபால் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வாங்க. ஓகே, அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போது இன்றைக்கி வந்து ஃபால் ஆனால ரெண்டுமே வந்து செல் ட்ரெண்ட் கிராஷ் அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. சும்மா ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷனை பார்த்து நம்ம எப்பயுமே வந்து பயப்பட தேவையில்லை. எப்போ வந்து நம்மளுக்கு அந்த கரெக்ஷனை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படின்னா, அது கரெக்ஷனாக இல்லைனா வந்து செல் ட்ரெண்டா, இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுதுன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பயம் வந்து வர மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிராஷ் ஆகிடுமா, இருக்கிற ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து செல் பண்ணலாமா, அந்த மாதிரி தாட்ஸ் எப்போ வந்து நம்ம இக்னோர் பண்ணுவோம்னா ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வராது. அப்போது இது வந்து கிராஷா இல்லைனா வந்து கரெக்ஷனாக சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து கிராஷ் கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்சஸ் பார்க்கலாம். இப்போது எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோமோ இப்போது சென்சஸும் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்ச உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல தான் பையிங் வந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஹை பிரேக் அவுட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பை தான் போகும்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்கெட் ஆச்சு அங்கே தான் இன்றைக்கி வந்து அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆச்சு. புரியுதா? அப்போ மார்க்கெட்டை எப்படி வேணால் பார்க்கலாம், ஆனால் இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சர்டின் ரீசன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம அப்ரோச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் என்னென்னா இருந்தால் கரெக்டான சைடில் இருப்போம், இல்லைனா வந்து நம்ம அந்த ட்ரேட்ஸ்லேயே வந்து இருக்க மாட்டோம். அப்போ கிளியராக இங்கே வந்து ஒரு ரிவர்சல் தான் ஆக போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இங்கேருந்து பையிங்கில் வந்து இருந்திருக்க மாட்டாங்க, செல்லிங்கில் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, அப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இதை நியூஸை பேஸ் பண்ணிவிட்டு சில பேர் நினைக்கலாம் நியூஸை பேஸ் பண்ணி தான் ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து நான் எப்பவுமே இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறது தெரியும், நான் நியூஸ் எப்பவுமே பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சார்ட், அந்த சார்ட்டில் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோடய வியூ இருக்கட்டும், என்னோடய அனலைஸ் ஃபுல்லாகவே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சும்மா வந்து யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை பார்த்துட்டு பேனிக் ஆகாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்போது பார்த்துட்டு அதை ஸ்டாக்ஸ் உடனே செல் பண்ணுறாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இருக்க ஸ்டாக்ஸ் சும்மா ஒரு நாள் ஒரு 5% கிட்ட வந்து நெகட்டிவ் காட்டுதுன்னா அதை பார்த்துட்டு செல் பண்ணுறாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸ் ஏன் பை பண்ணிங்க, அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா டார்கெட் ஹிட் பண்ண வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறது சேஃப். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் எடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் கார்ப், அது வேணால் நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இது எப்படின்னா முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ண ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து நான் எடுத்து வந்து எனர்ஜி டெவலப்மெண்ட் கம்பெனி. இப்போ இது பார்க்கும்போது ஒரு சைட்வேஸில் இருந்தது. அப்போ எனக்கு இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எது வரையும் போகும்,
இது முன்னாடியே தெரிஞ்சனால அப்போ அதை பேஸ் பண்ணிட்டு தான் வந்து என்னோட டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு மார்க்கெட் பர்ஃபெக்டாக அந்த லெவல் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ₹36 ஹிட் பண்ணிவிட்டு ₹26. அப்போ இதுவும் நம்ம கிராஷாக கன்சிடர் பண்ணுவோமா? அப்போது மார்க்கெட்டில் ஒரு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வர தெரியும். இல்லை நான் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே பை பண்ண சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க இங்கே வந்து செல் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி எடுத்தோம்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக். செகண்ட் ஸ்டாக் வந்து ஹிந்துஸ்தான் க்ராப். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட்டே ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் அங்கே இருந்தால் ஒரு செல்லிங். அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து டார்கெட் எக்ஸாக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செல் ஆச்சு. அப்போ இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸில் எப்படியே பெர்ஃபார்ம் ஆகுது புரியுதா? அப்போது நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணுறோம், எதுக்காக வந்து அந்த ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காசிப்ஸ் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது அதை பிளைண்டாக வந்து நம்ம நம்ப மாட்டோம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஏன் வந்து ஃபால் ஆச்சு, இது நியூ சர்வீஸ் பாயிண்ட்டாக ஃபால் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்களும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, இப்போ இது கரெக்ஷனா இல்லைனா செல் ட்ரெண்டா, இது ரெண்டுத்துக்கும் அந்த என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டா ரீடெஸ்ட்டா, இது மாதிரி விஷயத்த எப்படி வந்து நம்ம கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இண்டிகேட்டர்ஸாக இல்லாமல் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சார்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டார்கெட்ஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நீங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பிங் பண்ணுங்கள், நான் ட்ரைனிங் இது வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.